என்ன இப்ப கிணத்துல தண்ணி மோக்கிற தோப்பறையா? பண்டம் பாத்திரத்தையெல்லாம் அந்த அம்மா பத்திரம் பண்ணிருக்குமா? அவ்வளவு பெரிய வாய். இன்னைக்கு இருந்தா குடும்பம் எங்க கலையாம இருக்கும்? அது இப்படியே நிறைய கலையிற குடும்பம் வரும். இது மாதிரி பேச்சிலே கலையிற குடும்பம் உண்டு. அடுத்து ஆட்சிக்கு வருவோம். நிறைய பேர் கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது நிறைய பேர் கைதட்டுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், கலைச்சாதான் என்ன? இங்கே என்ன பெரிய ஓட்டு போட்டு இங்கே என்னத்தை சாதிச்சிட்டாங்க? இப்போ நீங்களே ஒரு கையில் மைக்கு ஒரு கையில் சும்மா இருக்கிறீங்க. இப்படியே தமிழ்நாடு முழுக்க வந்துட்டே இருக்கிறீங்க. ஒரு கையில் மைக்கும் வச்சுட்டு இன்னொரு கையில் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு ஒரு டவுசரும் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நேரம் மந்திரியா இருக்கலாம். முடியுமா முடியாதா? இதை ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா டிவியில் நான் டவுசர் போட்டே நடிச்சிருப்பேன். முதல்ல நேரம் நானும் எம்பி ஆகிருப்பேன். அங்கே போய் பாடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பேச்சு பேச்சின்னு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படியோ எம்பி ஆகிருக்கலாம். உண்மையிலே எம்பி ஆகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சிருக்காரு. டவுசர் போன இப்படிப்பட்ட நிலையில ஓட்டு போடுற இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த ஆட்சியை கலைச்சாதான் என்ன?